வெல்கம் டு இன்ஃபோடைமன் தமிழ். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வெளிவந்து மறக்க முடியாத மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த 10 சிறந்த போலீஸ் படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் 10வது இடத்துல இருக்கிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2008ஆம் வருடம் வெளிவந்த அஞ்சாதே படம். இந்த படத்தை இயக்குனவர் மிஸ்கின். இந்த படம் 2008லேயே மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு படம்னா அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம வரிசை பட்டியலில் 10வது இடம் கிடைச்சிருக்கு. அடுத்தது 9வது இடத்தை பிடிக்கிற படம் தங்கப்பதக்கம். சிவாஜி கணேசன் நடிப்புல 1974ஆம் ஆண்டு பி மகாதேவன் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் தங்கப்பதக்கம். இந்த படத்துக்கு நம்ம வரிசை பட்டியல 9வது இடம் கிடைச்சிருக்குங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா கமலஹாசன் மற்றும் அர்ஜுன் நடிப்புல 1995ஆம் ஆண்டு PC ஸ்ரீராம் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் குருதி புனல். இந்த படத்துக்கு நம்ம வரிசை பட்டியல்ல 8வது இடம் கிடைச்சிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் நடிப்புல 1994ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்ச ஜெய்ஹிந்த் படம் தான் நம்ம வரிசை பட்டியல்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம். அடுத்தது நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூர்யா நடிப்புல 1, 2, 3ன்னு வரிசையா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்க படம் சிங்கம். இந்த படம் தான் நம்ம வரிசை பட்டியல்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம். இந்த படத்துக்கு சிங்கம் 4 வேற எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. வெளியான 3 பாகங்களுமே மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு. அடுத்தது சிங்கம் 4க்கு நம்ம வெயிட் பண்ணுவோங்க. அடுத்ததான் இந்த வரிசை பட்டியல்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் நம்ம ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த 3 முகம் படம் தாங்க. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேல ஓடின ஒரு மிகப்பெரிய ஹிட் படங்க. நம்ம ரஜினி கரியர்லயே மறக்க முடியாத ஒரு போலீஸ் படம்னா அது 3 முகம் தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விக்ரம் நடிப்புல 2003ஆம் வருடம் ஹரி இயக்கத்துல வெளிவந்த படம் சாமி. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படங்க. இந்த படத்துக்கு நம்ம வரிசை பட்டியல்ல 4வது இடம் கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கமலஹாசன் நடிப்புல 2006ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்த வேட்டையாடு விளையாடு தான் நம்ம வரிசை பட்டியல்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம். அடுத்தது நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூர்யா நடிப்புல 2003ஆம் வருடம் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்த காக்க காக்க படம் தான் அடுத்து நம்ம பார்க்க போற படம். இந்த படத்துக்கு நம்ம வரிசை பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படம் தான் சூர்யா கரியர்லயே பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு படங்க. இந்த படம் போலீஸ் படம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நிச்சயமா மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. நம்ம வரிசை பட்டியல்ல இடத்தை பிடிச்சிருக்க படம் நம்ம கேப்டன் நடிப்புல 1991ஆம் வருடம் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்த கேப்டன் பிரபாகரன் படம் தான் நம்ம வரிசை பட்டியல்ல இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படத்துல இருந்துதான் நம்ம கேப்டனுக்கு கேப்டன்கிற பட்டமே கிடைச்சிச்சு. இந்த படம் அந்த வருடத்திலேயே மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். அது மட்டும் இல்ல 250 நாட்களையும் தாண்டி பயங்கரமா ஓடின ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம்னா அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில போலீஸ் படங்களும் நம்ம தமிழ் சினிமால மறக்க முடியாத படங்களா இருந்திருக்கு. அந்த படங்கள் என்னென்னா நம்ம கமலஹாசன் நடிப்புல வெளிவந்த காக்கி சட்டை படம், அஜித்குமார் நடிப்புல வெளிவந்த எண்ணெய் எறிந்தால் படம், இளைய தளபதி விஜய் நடிப்புல வெளிவந்த தெறி படம், நம்ம கேப்டன் நடிப்புல வெளிவந்த சேதுபதி IPS. இந்த படங்களும் இந்த வரிசை பட்டியல்ல முக்கியமா இடம் பிடிக்கும்.